ஆளுகளை தீ வச்சு பிடிக்கிறதா? சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. இறை பாதத்தை பிடிக்கணும். பிடிக்கலாம். கை சுத்தம், மனம் சுத்தம், எண்ணங்கள் சுத்தம், செயல்பாடு சுத்தமாக இருந்தால் இறைவன் பாதத்தை ஈஸியாக பிடிக்கும். ஓடி போய் பிடிக்கணும் இல்லை, தேடி போய் பிடிக்கணும், இருந்த இடத்துல இருந்து பிடிச்சி. அதுக்கான யுக்தியை நம்ம வகுக்கணும். ஒன்றுன்னா ஒரு பாதை வேணும் இல்லையா? அந்த பாதையை தேடி பிடிச்சிக்கிறது, அதிலேயே போயிட்டு. புரியுது? உங்களுக்கெல்லாம் சொல்ல போனால் உங்கள் 2 பேர்த்துக்குமே ஆல்ரெடி ஒரு சிக்னல் கொடுத்தாச்சு. அந்த சிக்னலை பிடிச்சி நீங்கள் பயணம் பண்ண வேண்டியது எதுவுமே இருக்குது. ஒரு எதுவுமே இருக்குது. உண்ணாவிரதம் தானே அந்த சிக்னல் கொடுத்துருக்காரு, நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அந்த தாரக மந்திரம் தானே உங்களுக்கு இன்னும் அதவே எடுத்துக்கிட்டு பயணம் பண்ண வேண்டியதானே. வீட்டில் உட்காரு, 1 மணி நேரம் உட்காரு, 1.5 மணி நேரம் உட்காரு. என்ன மந்திரம் கொடுத்துருக்கோம்? என்ன மந்திரம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு? இப்படி இருந்தால் என்ன சொல்றது? பொம்மத்தான் சாமிக்காருங்க. என்ன வேணும்? அந்த துதியை பாட வேண்டியதா? அதுக்கான என்ன, அந்த துதி பாடும்போது என்ன நடைமுறை கொடுத்துருக்கணும், நீங்கள் அதை பயன்படுத்திக்கிற வேண்டியதானே. சொல்லுங்க. 18 மாசத்துல பகுதி வரைக்கும் இந்த மந்திரம் தான். எப்போ அதை நீங்கள் நடைமுறையில் இருந்திருந்தா, ஆல்ரெடி அது பிரேக் ஆயிடுச்சு இல்லையா? இது 18 மாதம் வரைக்கும் இதே தான். இதில் கரை சேருங்க பார்ப்போம். மற்றது அது கூட என்னன்னு சொல்ல மறந்து போச்சு. அப்புறம் நீர் எங்கே அப்போ நினைப்பில் போகிறீங்க, எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம். அதுதானே பிடிக்கிறது சொல்லிக்கிட்டு சொல்லி. அப்போ இது வரைக்கும் அது அவ்வளோதான், தூக்கி தூர போட்டாச்சு அன்னைக்கோட. சரி, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? நாட்கள் குறிப்பிட்டோம், செஞ்சுட்டோம். அதை நம்ம எடுத்து பயணம் பண்ணணுங்கிறது ஏன் மறந்துட்டு இன்னொருக்கா வந்து நாங்கள் எதை வச்சு பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ மீனுக்கு தூண்டி போட்ட மாதிரி தூண்டி போடுங்க. மீன் சிக்கினா எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எடுத்து குட்டி விட்டுருக்கோங்க. ஆ சார், பயத்தை கூட்டுங்க. பேருக்கு எதிர்த்து சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டா எப்படி? பயத்தை கூட்டுங்க. நடைமுறை இதுலெல்லாம் வந்து எதில் சரி பண்ண முடியும்னா டயத்தை கூட்டு தான் சரி பண்ண முடியும். உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் கொடுக்க முடியல. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லையா? சாப்பிட முடியலையா? வேண்டாம்னா தூக்கி போட்டுற வேண்டியது. ஆனால் 3 வேளை சாப்பிட்றோம்ல, ஏதோ சாப்பிட்றோமா இல்லையா?
சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வேளை சாப்பாடு அன்னைக்கு மாத்திரை சாப்பிடாம இருந்தீங்க, ஒரு வேளை சாப்பிடும் போது 2 நேரம் பாலும் ஒரு வேளை சாப்பாடு அட்டை அவுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பழைய நிகழ்வு பண்ணிட்டீங்கல்ல. சாப்பிட்றது, போன இடத்துல பார்த்த இடத்துல எடுத்தாவது பெருக்கி சாப்பிட்றது. அப்புறம் அதெல்லாம் மறந்து வச்சுருந்தப்போ இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணால் அந்த இறை நாமம் என்ன வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணத்தான் கற்றுக்கிறது. 18 மாதத்துக்கு இவங்க 2 பேர்த்துக்கு வேறு எதுவும் மாற்றவும் மாட்டேன், வேறு நடைமுறை கொடுக்கவும் மாட்டேன். அதுலையா நீ எடுத்துக்கிட்டு வந்து கரை சேர்ந்தா சரி, இல்லைன்னா போ, அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுதான் அதனுடைய நிலை. புரியுதா? அதுக்கு பவர் என்னன்னு உணர்ந்து செய்கிறீங்களா உணராமல் செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. புரியுதா? அது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க, ஐயா எப்படி எந்தெந்த நேரத்தில் நீங்கள் இப்போ தொடங்குறீங்க, நான் எப்படி தொடங்கணும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றம் பண்ணிக்கோங்க. ஆன்மாரிலே கேள்வி கேட்டேன். எப்படி தொடங்குறது? இங்கே தான் அது தொடக்கத்தை வந்து ஐயோ போயிடுச்சேன்னு பதறணும். இங்கே தான் பதறி அதை கண்டினியூ பண்ணியிருக்கணும். அதை விட்டா போதும் நினைச்சிட்டு போயிட்டு அதுதான் சார் உங்கள் 2 பேர்த்துக்கு அதுதான் 18 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சு பயணத்தை பண்ணுங்க. உணவு கட்டுப்பாடு நான் இப்போ விதிக்கலை, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு அது உடம்பு இருக்குமா. பிரார்த்தனைகளில் போய்க்கோங்க. கம்பல்சரி சாயந்தரமும் காலையிலையும் நீங்கள் வந்து மேக்சிமம் அந்த 1.5 மணி நேரம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு மந்திரங்கள் வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட சொல்லி சாப்பிடுவோம். நார்மலாகவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறாங்க. அது உதயமாகிட்டு அது உதயமாகும். அது ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். சரி உணவு தருவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிந்தனை வருது. ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்டது. அதை சரியான இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகும்போது சில இதுகள்லாம் நிகழ்வுகள் நடக்குது. சரியாக கொண்டுட்டு போகணும். ராஜவலயத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இங்கே நமக்கு கேட்கும். இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் 3 மாதம் கண்டினியூ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் 3ஆவது மாதத்துலேயே அந்த நிகழ்வுகள் நடந்துருக்கு. இதை விட்டீங்களே 1 மாதம். புரியுதா? நினைச்சோன்னு கண்ணும் தோன்றக்கூடிய நிகழ்வு ஆட்டோமேட்டிக்காக சம்மந்தப்படாத கூட இது பல நேரத்தில் முதல் நாள் நடக்கலாம், நம்ம நினைக்கிறதுனால நடக்கிறாங்க இருக்குது. அதை கோயில் சைடு அது நினைச்ச அடுத்த செகண்ட் அதுதானே ஆதாரம். நம்ம போகிற பயணத்துக்கு எந்த வடிவத்தில் நமக்கு அந்த நிகழ்வுகள் வருதுங்கிறது ஆதாரம் அதுதானே. இவங்களை அந்த வித்தியாசங்களை பார்க்கணும்னு நம்ம நினச்சா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல 1/2 மணி நேரத்தில் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது. அதுதானே ஆதாரம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப நாளாக பார்த்தேன். அவன்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு புரிஞ்சுட்டு இருக்கு முன்னாடி முடியும். அவர் தான் நினச்சிட்டு இருக்கேன். அவருக்கு நான் தான் வந்து சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சிந்தனை அது ரொம்ப பாசம் கிடைக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம எடுத்துகிட்டு போகிற நிலைக்கு ஆதாரமாக வந்து சேரும். அது மாதிரி பல இதுகள் இருக்கு.
அதுக்கு கொடுத்தது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது உங்களே சார்ந்தது. காட்சி இங்கே இந்த பயிற்சிங்கிறது இப்போ நாம துதியவாது நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எடுத்து நம்ம பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் அது இதயமாகும். நீங்கள் தான் எடுத்துக்கணும். அந்த விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் பரிமாற்றம் பண்ணிக்கிறோம். நீங்கள் நட தியானம் பண்ணுறீங்களா, இல்லை மண்டி போட்டிருக்கீங்களா, சம்மணம் போட்டிருக்கீங்களா, எது மாதிரி பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது மாதிரி லைன் பண்ணுங்க. நான் இந்த நேரத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னால் மாற்றிக்கோங்க. ஆனால் நாமும் அது ஒன்று தான், வேறு கிடையாது. எப்போ நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருப்பி நீங்கள் அதை பற்றி பேசலையில. அது காலம் அது எப்போ அது முடிக்கணும் அது வந்து காட்டணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு திருப்பி நீங்கள் அதை பற்றி பேசலையில. இன்னைக்கு தானே பேசுகிறீங்க. சாமி இப்படி சொன்னீங்களே, நாங்கள் எப்படி எனக்கு கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். சொல்லல, அதனால் நான் நீங்கள் கேட்கல, நான் அதனால் அதை பற்றி பேசிக்கிறேன். இப்போ கேட்குறீங்க, ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் தனக்கு தானே ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பித்தா அதுவே உங்களை கொண்டுட்டு போவோம். அது ஒரு வேறு விஷயம். ஆரம்பிக்க தான் செய்யணும். பெரிய விஷயமாக நோட் பண்ணுறது என்ன பக்கம். ஆனால் அது மைண்டில் நிற்குங்கிறத ஒரு நேரத்தில் போனதால் என்ன நமக்கு புதியமாகதோ அப்படிங்கிறப்ப நோட் பண்ணால் அது நிற்கும். திருப்பி நமக்கு அது வருமா அப்படின்னா நாளுக்கு வரும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு வரும். அது டைம் உங்களுக்கு தள்ளி போடும். நோட் பண்ணி வைக்கிறத விட உங்களுக்கு இப்போது நான் கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் பயணத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டும் போகணும். நமக்கு கிடைக்கிற நிகழ்வுக்குள்ள உள்ள சில விஷயங்களை நம்மளை சார்ந்தவங்களுக்கு நம்ம வந்து பறைசாற்றவும் செய்யும். சில ரகசியங்கள் இருக்கும், அதை நம்ம பறைசாற்றணுங்கிற அவசியம் இல்லை. சில நிகழ்வுகளை மறைமுகமாக பறைசாற்றலாம். என்னையா நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க, என்ன விஷயம் தெரியாமல் இருக்கிறீங்களா, நிகழ்வுகள் இப்படியெல்லாம் ஒரு தன்மைக்கு உண்டான இடம் அது. அந்த இடத்துக்கு போய் நாம் வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியலை அப்படின்னா எந்த இடத்துக்கு வர முடியாது. அப்படிங்கிற பறைசாற்றுதல் நம்மளுக்குலாம் இருக்கணும். அது எப்பவுமே வெளிவட்டாரத்தில் கம்யூனிகேஷன் பண்ணும்போது அந்த எப்பவுமே அது எப்பவுமே ஜென்ரலாக நமக்கு